அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போட்டிருக்க பதிவு பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயம் தெரியாம நீங்க மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. நெறைய நண்பர்கள் புதுசா இது மாரி ஸ்டா ஸ்டா ஷேர் மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ வாங்குறது, விக்கிறது இப்படி இருக்கும்போது, இந்த மாரி சிக்கல்ல மாட்டிப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான காணொளி. அதனால வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ என்எஸ்சி ஸ்டாக்ஸ்ல சீரிஸ்ல ஈக்யூ, பிஇ, எஸ்எம், பிஎஸ்இ இப்படிலாம் இருக்கு. அதே மாரி பிஎஸ்சிலயே அதே மாரி டிஎக்ஸ், எக்ஸ்டி இது மாரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்? என்ன பண்றது? இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்ற பத்தின வீடியோ தான் இது. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. சரிங்களா? ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். இந்த டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. ஸோ நான் முதல்ல என்எஸ்சி ஸ்டாக்ஸ்குள்ள போயிடுறேன். அந்த என்எஸ்சி ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து தெரியும். நார்மலா ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்கறது வந்து ஒன்லி இந்த ஈக்விட்டி அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் யூஸ் பண்றது. ஸோ இது ஒரு பிரச்சனை கிடையாது. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கலாம், விக்கலாம், இன்ட்ராடேல பண்ணலாம், இல்ல வந்து டெலிவரில பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ பத்தின எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நார்மல் ட்ரேட் ஸ்டாக்ஸ் சரிங்களா? இந்த ஈக்யூ, என்எஸ்சி ஈக்யூன்னு போட்டாவே நார்மல் ட்ரேட் ஸ்டாக்ஸ். அது பிரச்சனை இல்ல. ஆனா, இப்போ நீங்க பார்க்கக்கூடியது பாருங்க. என்எஸ்சி பிஇசட், என்எஸ்சி என்எஸ்சி பிஇ, என்எஸ்சி எஸ்டி இப்படிலாம் இருந்ததுன்னா, அந்த ஸ்டாக்ஸ நம்ம கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். அந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. அப்படி வாங்குனீங்கன்னா, பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிப்பீங்க. அதுக்கு தான் நான் வந்து இப்போ இந்த காணொளிய சொல்றேன். ஸோ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. இது போன்ற தகவல்கள் வேணும்னா, நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் சொல்றேன்னா, நெறைய வீடியோக்கள் இருக்கு. அது யாரும் பார்க்க மாட்றீங்க. ஸோ நான் ஒரு எஜுகேட்டட் கன்டென்ட்டா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். சார் பாருங்க, இதுல வந்து இன்ட்ராடே எப்படி பண்றது? எக்ஸ்பைரி டேட்ல எப்படி பண்றது? ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்றது? இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் போட்டுட்டுருக்கேன். கம்மி லோ மார்ஜின்ல எப்படி பண்றது? பொலிஜர் பேண்டு, அப்புறமா அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி இந்த மாரி நெறைய ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் என்ன? இந்த மாரி நெறைய வந்து வீடியோஸ் போட்டுருக்கேன். 36 வீடியோஸு. இந்த சேனல் வந்து ஒரு ரீபர்த் சேனல் நண்பர்களே. அதனால தான் 36 வீடியோ தான் காட்டுது. கிட்டத்தட்ட இது வந்து நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து நல்ல நல்ல இது மாரி எஜுகேட்டட் கன்டென்ட் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம டைரக்ட்டா போயிடுவோம். அனலைசிஸ் இதுக்குள்ள. ஸோ ஈக்யூ அப்படி சீரிஸ்ன்றது நார்மல் ட்ரேடிங் தான். இன்ட்ராடேல வாங்கிட்டு நீங்க வந்து டெலிவரியாவும் மாத்தலாம். அன்னைக்கே கூட செல் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது ரெகுலரா வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம மார்க்கெட்ல எவ்வளோ போகுது, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோமோ, அதுக்கு ஏத்த மாரி புரோக்கரேஜ் காஸ்ட்டு, ஜிஎஸ்டி இதெல்லாம் புடிச்சுட்டு உட்டுருவாங்க. ஆனா இந்த பிஇ சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ட்ரேட் டூ ட்ரேட். அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண முடியாது. அது வந்து எதனால பண்ண முடியாதுன்னா, நெறைய ஸ்பெகுலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அ செபிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோ எக்ஸ்சேஞ்சுல இருந்து போகும். அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து T2 ட்ரேடா மாத்திடுவாங்க. அதாவது ஆ பிடிஎஸ்டி அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்க முடியாது. நீங்க வந்து T+1 அப்படின்றது. அதாவது ட்ரேட் டூ ட்ரேடு. இன்னைக்கு மண்டே வாங்குனீங்கன்னா, அந்த ஷேர வந்து நீங்க புதன்கிழமை தான் விக்க முடியும். அந்த மாரியான ஒரு ஷேரா மாறிவிடும். இந்த பிஇ போட்டிருந்ததுன்னா, என்எஸ்சி பிஇ போட்டிருந்ததுன்னா, அந்த மாரி மாறிடும். ஸோ அத நான் எழுதி காட்டுறேன். நீங்க வந்து என்எஸ்சி ஈக்விட்டின்னு போட்டுட்டா, ஈக்விட்டின்னு இருந்துச்சுன்னா, உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இப்படி ஆட் பண்ணும்போது இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. என்எஸ்சி போட்டு இந்த மாரி உங்களுக்கு வந்து பிஇ இப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஷேர் வந்து ட்ரேட் டூ ட்ரேடா மாறிடும். அதாவது நீங்க அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விக்க முடியாது. அது இன்ட்ராடேலயும் வாங்கவும் முடியாது. நீங்க வந்து டெலிவரில மட்டும் தான் வாங்க முடியும். 100% பணத்த கட்டுனா மட்டும் தான் அந்த ஷேர நீங்க வாங்க முடியும். மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. சரிங்களா? இன்ட்ராடேல பண்ணும்போது. ஸோ அந்த ஷ் அது அது அதனுடைய அதுதான். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, எஸ்எம் சீரிஸ். அது என்ன எஸ்எம் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லாட் சைஸ்ல தான் நண்பர்கள வாங்க முடியும். அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடியது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து லிஸ்ட் ஆகும்போதே என்ன பண்ணுவாங்க, ஐபிஓ நம்மளுக்கு எப்படி நார்மலா லிஸ்ட் ஆகுதோ அதே மாரி லிஸ்ட் ஆகும்போதே அவங்க வந்து முதலீடு பண்ணிடுவாங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலா பார்ப்பாங்க. அப்ப நல்லா இருந்ததுன்னா வாங்கிடுவாங்க. இதுல நம்ம போய் ரீட்டெயில் ட்ரேடர்லாம் வந்து 1 ஷேரு, 2 ஷேர் இப்படிலாம் வாங்க முடியாது. இது வந்து ஒன்லி லாட் சைஸ்ல மட்டும் தான் வாங்க முடியும். 1 லாட்டு, 2 லாட்டு, 1 லாட்டு 1000 குவான்டிட்டி இருக்கும். அப்ப உங்களுக்கு மணி வந்து ரொம்ப தேவைப்படும். அதனால தான் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஹையா இருக்கும். அதனால இதுல வந்து யாரும் அதிகமா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வால்யூமும் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். நம்பர் ஆஃப் பெர்சன் ட்ரேட் பண்றது கம்மியா இருக்கும். நீங்க வந்து ஒரே நேரத்துல 1000 ஷேர வந்து யாரு 1000 ஷேர் ஆப்போசிட்ல வச்சிருக்காங்களோ, அவங்க அப்பதான் விக்க முடியும். ஸோ 1000 ஷேருக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கவங்ககிட்ட தான் விக்க முடியும். இல்லன்னா விக்க முடியாது. அதிகமா அதுக்கு மேல இருந்தா தான் ட்ரேட் ஆனா தான் விக்க முடியும். அப்போ
லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேர்ல போயிட்டு எஸ்எம் என்எஸ்சி எஸ்எம் போட்டுருந்தா வாங்கக்கூடாது. நீங்க வந்து மாட்டிக்காதீங்க. அது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்கா கூட நீங்க ட்ராப்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிஇசட் சீரிஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மாதிரி என்எஸ்சி பிஇசட்னு போட்டு இருந்ததுன்னா அந்த ஷேரை தொடவே தொடாதீங்க. என்ன காரணம்னா இவங்க வந்து என்எஸ்சியோட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே ரெகுலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம லிஸ்டிங்ல வந்து ஃபெயில், அதாவது ஃபாலோ பண்ணாம திருப்பி திருப்பி ஃபினான்ஷியலா ஃபேக்குன்னு ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆன் டைம்ல ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ரிசல்ட் வராது, அவங்களுடைய கிரீவன்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது கிரீவன்ஸ் வந்து சரி பண்ணி தர மாட்டாங்க, இன்வெஸ்டோட கிரீவன்ஸ் சரி பண்ணி தர மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. அதனால இதை ட்ரேட் டு ட்ரேட் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, அதாவது ட்ரேட் டு ட்ரேட்னா T+1 டே, அதாவது திங்கக்கிழமை வாங்கி புதன்கிழமை விற்கிற மாதிரி அப்படிதான் பண்ண முடியும். இருந்தாலுமே அதுல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் இப்படி போயிட்டு இருக்கும். இதனாலதான் இதை வந்து ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மானிட்டர் பண்ணுவாங்க, அதாவது செபி வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஷேர்லாம் இதுல மாட்டிக்கும். இந்த சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுல வந்து இருக்கும். அதனால இதுல போயிட்டு ட்ரேட் எடுத்து மாட்டிக்க கூடாது. யாருமே இந்த மாதிரி பிஇசட் ஷேரை தயவு செய்து வாங்கி மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் வந்து சர்வேலியன்ஸ்ல மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. செபி வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஷேர்ஸை. அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி இந்த மாதிரிலாம் போடுவாங்க, சரிங்களா? அதனால அந்த ஷேர்ல போய் நீங்க மாட்டுங்க. சில நேரங்கள்ல அன்லிஸ்ட் கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரொம்ப கேட்காம சொல்ற பேச்சு கேட்காம இருக்காங்கன்னா அந்த ஷேரை வந்து அன்லிஸ்டட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அந்த ஷேர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் போய் மாட்டிக்க கூடாதுன்றது தான் இந்த தகவல். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் ஆரே ட்ரக் அப்படின்னு போட்டு பிஇன்னு போட்டிருக்கு. அப்படி வந்தா என்ன அர்த்தம்? ட்ரேட் டு ட்ரேட் அப்படின்னு நான் மேல காட்டுறேன் பாருங்க. ட்ரேட் டு ட்ரேட், அதாவது கேட்டகரியில வந்து இன்ட்ராடே பண்ண முடியாது. ஆனா நீங்க பிடிஎஸ்டி பண்ண முடியாது. நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்னைக்கு வாங்கி மறுநாளுக்கு அடுத்த நாள் விற்கலாம். திங்கக்கிழமை வாங்கி புதன்கிழமை விற்கலாம். அப்படின்ற போது நீங்க ஒரு நாள் திங்கக்கிழமை வாங்குறீங்க, அந்த ஷேர் ஏறுன்னு சொல்லிட்டு ஏறுது, செவ்வாய்க்கிழமை இறங்குது, அப்போ புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்துல விற்க முடியாது. நீங்க நஷ்டத்துல வித்துட்டு வர மாட்டீங்க. இன்னும் திரும்பி ஏறிவிடும் நினைப்பீங்க, ஏறவே ஏறாது. திரும்ப இறங்கி இறங்கி போகும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நஷ்டத்துல கொடுத்துரும். அதனால இந்த மாதிரி பி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல நல்ல பிராண்டட் கம்பெனிஸா இருந்தா பரவாயில்ல, சரிங்களா? இது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணும்போது, வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணும்போது, நான் இங்க நோட் பண்ணி காட்டுறேன். ஆட் வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எழுதி காட்டும், அதுவே காட்டும் நம்மளுக்கு பிஇசட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு, பிஇ ஸ்டாக்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ என்எஸ்சியில் அது காட்டும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இப்போ அடுத்தது நான் வந்து வேற அடுத்தது தாரன் பிஇசட், இங்க பாருங்க பிஇசட்னு எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, ரிஸ்க் பென்னி ஸ்டாக்ஸ் பி காஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இவங்க ரெகுலேஷன் படி, எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் படி எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது, ரிப்போர்ட் சரியா சப்மிட் பண்றது கிடையாது, ஃபினான்ஷியலா சரியான ரிசல்ட் வந்து இவங்க கரெக்டா கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கனால இது சர்வீலியன்ஸ்ல மெஷர்மெண்ட்ல கொண்டு போயிடுவாங்க. ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம்லாம் இருக்கு. ஸோ ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் வேணும் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேணும்னா ஜிஎஸ்எம் ஏஎஸ்எம் சொல்லி டைப் பண்ணுங்க, நான் வந்து அடுத்த வீடியோ அதை போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு நண்பர்களே, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் 0.16 தானே, அந்த பைசா கொடுத்து ஈஸியா வாங்கிலாம், ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கி போட்டுருவோம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க. அன்லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லிஸ்ட் ஆச்சுன்னா உங்க காசு போயிடும், சரிங்களா? அதுக்காக தான் இதை மெயினா சொல்றது, சரிங்களா? இது வந்து அடுத்தது வந்து என்எஸ்சில வந்து நம்ம பார்க்க வந்து எஸ்டி அப்படின்னு. எஸ்டினா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மைக்ரோ பென்னி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம், அதாவது எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம், எமர்ஜிங் பிளாட்ஃபார்ம். நான் சொன்னல லாட் சைஸ்ல வாங்குவாங்கன்னு, அதுக்கான ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கேன். கோன்ஸ்டெல் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க கீழே. 1000 குவான்டிட்டி தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னா நம்ம 43,850 ரூபா தேவைப்படுது. ஸோ இதே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெட்ஜில் வந்து நம்ம வந்து எல்லா எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க, ரிஸ்கி பெனி ஸ்டாக்ஸ் நீங்க வாங்காதீங்க, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு
ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல காட்டும். அதையும் மீறி நம்ம வாங்கணும்னா அது நம்மளுடைய தப்பு தான். ஸோ இது வந்து இஎஸ்எம் ஸ்டேஜ் 1ல இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து நல்லபடியா ரிசல்ட் குடுத்து, ரிப்போர்ட்லாம் ஒழுங்கா கம்ப்ளைண்ட் பண்ணி குடுத்தாங்கன்னா, இவங்கள மாத்துவாங்க. அப்படியே ஷேர வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நார்மல் ஷேரா மாத்துறதுக்கு பிஇ ஸ்டாக்ஸா கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா நார்மல் ஸ்டாக்ஸா கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வரைக்குமே இது வந்து லாட் சைஸ்ல தான் நம்ம வாங்க முடியும், விக்க முடியும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம வந்து ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சீரிஸ் இருக்கு? ஈக்யூ இருக்கு. அது நார்மலு. பிஇ இருக்கு. அது வந்து ட்ரேட் டு ட்ரேட் தான் பண்ண முடியும். அதாவது 1 விட்டு 1 நாள் தான் விக்க முடியும். அடுத்தது எஸ்எம் இருக்கு. இது வந்து லாட் சைஸ்ல தான் விக்க முடியும். அப்புறம் பிஇசெட் இருக்கு. ரெகுலேஷன ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரிப்போர்ட் சரியா சப்மிட் பண்ண மாட்டாங்க. நெறைய அவங்க மேல ஒரு பார்வை வச்சிருப்பாங்க. செபியும் சரி, என்எஸ்சியும் சரி இந்த மாரி. ஸோ இன்ட்ராடே பண்ணலாமான்னு பார்த்தா, ஈக்யூல ஈஸியா பண்ணலாம். பிஇல வந்து பண்ண முடியாது. அத மொத்தமான காசு போட்டு மார்ஜின் போட்டு தான் வாங்க முடியும். அதே மாரி எஸ்எம்ல வந்து நீங்க லாட் சைஸ்ல தான் வாங்க முடியும். இதுல வந்து சுத்தமா பண்ணவே முடியாது. சரிங்களா? அதான் ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா, ஈக்யூ வந்து நார்மல். நீங்க யார் வேணா பண்ணலாம். ஆனா பிஇ வந்து மாடரேட்டா இருக்கும் ரிஸ்க். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஹை, லோ லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து இதுல ஹையா இருக்கும். லோ லிக்விடிட்டி. நான் சொன்னேன்ல லார்ஜ் சைஸ்ன்ற போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பர்சன் கம்மியா இருப்பாங்க. அதனால பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது நம்மளால விக்க முடியாம போகலாம் எஸ்எம்இ ஸ்டாக்ஸ்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தது வெரி ஹை ரிஸ்க் எதுன்னா இந்த பிஇசெட். ஏன்னா இவங்க இதே மாரி சொன்ன பேச்சு கேட்காம எதுவுமே பண்ணாம இருந்தாங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்? ஒரு வேள அன்லிஸ்ட் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க ஷேர் நீங்க ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்கி வச்சுட்டீங்க. ரூ. 10,000 குடுத்து வாங்கி வச்சுட்டீங்க. ரூ. 1ன்ற பிரைஸ்லன்னா, அது அன்லிஸ்ட் ஆச்சுன்னா உங்க ரூ. 10,000 காலி அவ்வளோதான். ஸோ அதனால இந்த மாரி நடக்காம இருக்கணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இப்போ நம்ம பிஎஸ்சி பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. பிஎஸ்சில என்னென்ன லிஸ்டிங் பண்றாங்க? எப்படி என்ன சீரிஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி லைக் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஎஸ்சி பத்தி சொல்றேன். நம்ம என்எஸ்சி பார்த்தாச்சு. பிஎஸ்சில பாருங்களேன். இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் நண்பர்களே. ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சிகாச்சி, யுசிஐஎல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எல்லா ஸ்டாக்ஸுமே எக்ஸாம்பிள் தான் நண்பர்களே. எதுவுமே இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் கிடையாது. அது திரும்பி சொல்லிக்கிறேன். இங்க பாருங்களேன். பிஎஸ்சில வந்து என்எஸ்சிலனாச்சும் பிஇசெட் இந்த மாரி மென்ஷன் பண்றாங்க. இங்க பாருங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுல தான் நம்ம போய் மாட்டிக்கிறது. நல்லா கம்மி பிரைஸ்ல இருக்கு ஸ்டாக்ஸ். நெறைய குவான்டிட்டி வாங்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு, புதுசா வர ட்ரேடர்கள்லாம் என்ன பண்ணிப்பாங்க, மாட்டிப்பாங்க. சீரிஸ் நேம் வந்து பாருங்க நான் டிஸ்ப்ளே ஆகல. வெறும் பிஎஸ்சி மட்டும் தான் போட்டிருக்காங்க. என்ன கேட்டகரின்னே போடல. ஸோ என்எஸ்சிலனாச்சும் கேட்டகரி போட்டிருக்காங்க. பிஇ, பிஇசெட், எஸ்டின்னு போட்டிருக்காங்க மேல. ஆனா இங்க போடவே இல்ல பார்த்தீங்களா? இதுதான் ட்ராப். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பிஎஸ்சில இது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க வந்து அவசரப்படாம அந்த ஸ்டாக்ஸ் என்னன்றத செக் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அத பத்தின டீட்டெயிலா பார்த்துருவோமா? ஸோ 1 பார்த்தீங்கன்னா, சிகாச்சி பார்த்தீங்கன்னா, அதனுடைய குரூப் வந்து டி. அடுத்தது வந்து இது எவ்வளோ பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? ரூ. 24.90 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வால்யூம்லாம் பாருங்களேன். இதனுடைய மார்க்கெட் கேப் பாருங்களேன். 20,00,000, 4,00,000, 4,400,000, 5,00,000 இப்படிதான். யுசிஎல் வந்து எக்ஸ். இதனுடைய அதாவது நம்ம அதுல பார்த்தோம்ல என்எஸ்சில இக்யூ அதெல்லாம் பார்த்தோம்ல அது மாதிரி இதுல டி, எக்ஸ், எக்ஸிசெட், எக்ஸ்டி, எக்ஸ் தான் வந்து பிஎஸ்சி. வெறும் பிஎஸ்சி இதுல மட்டும் தான் ட்ரேட் ஆகும். அதை வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். எம்டின்றது அந்த எஸ்எம்இ ஸ்டாக்ஸ் பார்த்தாலும் அது வந்து இங்க எம்டின்னு சொல்லுவாங்க. அங்க பிஇ ஸ்டாக்ஸ் பார்த்தாலும் அது வந்து இங்க எக்ஸ்டின்னு சொல்லுவாங்க. இசட் பார்த்தாலும் ரிஸ்க் கேட்டகரி அதுலயும் இசட் தான். ஸோ இதுலயும் இசட் தான். இதுல வந்து இசட்பின்னு ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ரா. அது ரொம்ப 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 டேஞ்சர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம என்னன்றத இப்ப பார்த்துக்கலாம். இதுலலாம் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்க எவ்வளவு குவான்டிட்டில ட்ரேட் ஆகுது. எவ்வளவு கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க. வெறும் லட்சத்துல தான் போட்டிருக்காங்க. 20,00,000, 5,00,000, 40,00,000, 20,00,000, ஸோ 3,00,000 இப்படி லட்சத்துல தான் போட்டிருக்காங்க. அதுவே லிஸ்டிங் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பிரச்சனையே இங்க. நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கை வைக்கக் கூடாது ஒரு ஷேர. ஸோ நல்ல லிக்விடிட்டி இருக்கணும், நல்ல பிரைஸ் இருக்கணும், நல்ல மார்க்கெட் கேப் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம வந்து மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம மானிட்டர் பண்ணணும். சீப்பா கிடைக்குது சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ்ல போய் மாட்டிடக்கூடாது நண்பர்களே. அதுக்கு தான் இந்த காணொளி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் குரூப் டி அப்படின்னா என்னன்னா, இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் டு ட்ரேடு. அதாவது நீங்க வந்து என்எஸ்சிலயும் ட்ரேட் ஆகும், பிஎஸ்சிலயும் ட்ரேட் ஆகும். நீங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சிலயும் இருக்கும், பிஎஸ்சிலயும் இருக்கும். ஆனா வந்து இத வந்து நீங்க இன்ட்ராடே பண்ண முடியாது. நீங்க வந்து இன்ட்ராடே பண்ண முடியாது. வெறும் டெலிவரில மட்டும் தான் வாங்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து இன்னைக்கு வாங்கணும்னா, அந்த புதன்கிழமை விக்கலாம். திங்கட்கிழமை வாங்கணும்னா புதன்கிழமை விக்கலாம். அந்த மாரி தான். இது ஸ்பெகுலேஷன்ல வந்து கொஞ்சம் பிரைஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கனால அந்த மாரி பண்ணுவாங்க. எக்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? இவங்க வந்து பிஎஸ்சி. இப்ப எப்படி என்எஸ்சில ஈக்விட்டி இருக்கு. அத மாரி பிஎஸ்சில சாதாரண ஒரு எக்ஸ்.
அந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு வந்து எக்ஸ் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நார்மலா நீங்க ட்ரேட் பண்ணலாம். இன்ட்ராடேல வாங்கி நீங்க டெலிவரியாவும் மாத்தலாம். இல்ல டெலிவரியில வாங்கி எப்போ வேணாலும் விற்கலாம். இது நார்மல் ட்ரேடு. அதனால தான் கிரீன் கலர்ல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்டின்னு இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ் வந்து எக்ஸ்டியா மாறக்கூடிய நேரம், அதாவது பிடிஎஸ்டியா பிஇயா மாறக்கூடிய நேரம், என்எஸ்சில பார்த்தாலும் பிஇ கேட்டகரி அந்த மாதிரி மாறக்கூடிய நேரம். அதாவது நீங்க வந்து எக்ஸ்ல இருக்கிறதுனா எக்ஸ் குரூப்ல இருந்து எக்ஸ்டி குரூப்பா மாற போகுது. இதை வந்து மானிட்டர் அதாவது ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு, வாலட்டிலிட்டி மேலேயும் கீழேயும் போகுது அப்படின்ற போது சர்விலியன்ஸ் செபி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மானிட்டர் பண்ணும்போது தினிக்கே எப்படி 5% ஏறுது, தினிக்கே எப்படி 10% ஏறுது அப்படின்னு மானிட்டர் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்டி குரூப்பா மாத்திடுவாங்க. சரிங்களா? அததான் வந்து நம்ம ட்ரேட் டு ட்ரேட் பண்ண முடியாது. இன்ட்ராடே பண்ண முடியாது. ட்ரேட் டு ட்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது டெலிவரியில மட்டும் தான் வாங்க முடியும். இன்ட்ராடேல வாங்க முடியாது. சரிங்களா? அத பார்த்துக்கங்க. அடுத்தது எம்டி. அதான் எஸ்எம்இ ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னோம்ல, எமர்ஜிங் மார்க்கெட் லார்ஜ் சைஸ்ல. அந்த இத தான் பிஎஸ்சில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி லார்ஜ் சைஸ்ல தான் நம்ம இதுல வாங்க முடியும். ஸோ அதுவே என்எஸ்சில வாங்குற லார்ஜ் சைஸே வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப பிஎஸ்சில வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஒரு ரொம்ப வால்யூம்லாம் கம்மியா இருக்கும். சரிங்களா? அவசரப்பட்டு எதுவும் மாட்டிக்கூடாது. அடுத்தது குரூப் இசட். ரொம்ப 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 ரிஸ்கானது. பிளாக் லிஸ்டட். அதாவது ஒரு முத்திரையே குத்திடுவாங்க. இது வார்னிங் கேட்டகரி. இதுல போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முத்திரை குத்தி அந்த ஸ்டாக்ஸை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. என்எஸ்சில வந்து இவங்க பதிவு சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. டிமாண்ட் அக்கௌண்ட்ல கனெக்டிவிட்டி இருக்காது. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டரோட ரிசால்வ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை வந்து ட்ரேட் டு ட்ரேட், அதாவது இப்போ எப்படின்னா மண்டே வாங்குறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரைடே அந்த மாதிரி தான் விற்க முடியும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குனீங்கன்னா பிரச்சனையில தான் முடியும். பார்த்துக்கோங்க. அடுத்தது இசட்பி இருக்கு. இசட்பின்றது பிசிக்கல் ஃபார்ம். அதாவது பிசிக்கல் ஃபார்ம்ன்றது என்னன்னா இசட் இசட் ஸ்டாக்ஸே நம்மளுக்கு நான் கம்ப்ளைண்ட்ஸ்ல போயிடுச்சு. அடுத்தது அது கூட வந்து பின்னு ஒன்று சேர்த்திருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னன்னா பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் இப்பெல்லாம் டிஜிட்டல்ல நம்ம வந்து பண்றோம் இல்லையா? உடனே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல போய் அது மூலமா பின்கோட் போட்டு செல் பண்றோம்ல, அது மாதிரி இதுல பண்ண முடியாது. இது வந்து இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ், ஹைலி ரிஸ்க். இது வந்து சர்டிபிகேட் மோட்ல அந்த காலத்துல தாத்தா வாங்கி வச்சாரு, எங்க அப்பா வாங்கி வச்சாருன்னு சொல்லி பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. பிசிக்கல் ஃபார்ம்னா பேப்பர் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. அதை கொண்டு சப்மிட் பண்ணி ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் விற்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இந்த கேட்டகரியிலையும் ரொம்ப லிக்விடிட்டி இல்லைன்னா இந்த ஸ்டாக்ஸை விற்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் அன்லிஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது ஒரு சாம்பிள் நான் எப்படி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ இங்க பாருங்க, நான் வந்து இந்த பிஎஸ்சியில வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். போட்டா எனக்கு வந்து இந்த டீன்ற சிம்பிள் காட்டவே கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ்ல சிகாச்சியில வந்து காட்டவே கிடையாது. அதனால ட்ரேட் டு ட்ரேட் ஸ்டாக்ஸ் தான். அதாவது நம்ம வந்து டெலிவரியில மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க, யூசிஐஎல் அதே மாதிரி காட்டல. எக்ஸ் நானே தான் போட்டிருக்கேன். ஸோ என்எஸ்சிலனாச்சும் காட்டுச்சு, பிஇ இப்படிலாம் காட்டுச்சு. இதுல வந்து காட்டவே இல்லை பார்த்தீங்களா? அதனால மாட்டிக்காதீங்க. இங்க மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ரெகுலேட்டரி காஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் படிச்சு பாருங்க. ஏஎஸ்எம் ஸ்டேஜ் 1, ஏஎஸ்எம் ஸ்டேஜ் 2 இப்படிலாம் இருக்கு. அதையும் மீறிச்சுன்னா ஜிஎஸ்எம் ஸ்டேஜுக்கு போயிடும். ஜிஎஸ்எம் ஸ்டேஜ்னா நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் விற்க முடியும், மாசத்துக்கு ஒரு நாள் தான் விற்க முடியும். அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? அதில் போய் மாட்டிக்காதீங்க. அடுத்தது எக்ஸ்டி. ஸோ எக்ஸ்டின்றது நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்எல் இருந்து டீயா கன்வெர்ட் ஆகிற நேரம், அதாவது மானிட்டர் பண்ணக்கூடிய நேரம். அதுவுமே வந்து நம்ம பிடி மாதிரி, பிஇ மாதிரி, இதுல என்எஸ்சில பிஇ இருக்குல்ல அந்த மாதிரி எக்ஸ்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்எல் இருந்து நார்மல் ட்ரேட்ல இருந்து இது வந்து எக்ஸ்டி ட்ரேடா மாறுறதுக்கான நேரத்துல மாட்டிக்க வந்து ஷேரு. தெனிக்கு 5% க்ளோஸ் ஆச்சு, இல்ல 10% க்ளோஸ் ஆச்சுன்னா அது எப்படி ஏறுது அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து மொத்தமா பல்கா வாங்கக்கூடிய எஸ்எம்இ ஷேர். எஸ்எம்இனா எம்டி இதுல பிஎஸ்ல வந்து எம்டின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்இ ஷேர். சரிங்களா? ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றத மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல எதுவுமே நான் ஆட் பண்றேன், என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த சிம்பிள் காட்டாது. நானே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால பிஎஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்றது நல்லது. இசட் பாருங்க, அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணவே இல்லை இங்க. வெறும் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கு.
அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கம்மி பிரைஸா இருக்கு, நம்ம வாங்கி போட்டோம்னா ஃபியூச்சர்ல நல்லது சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. பாருங்க அவங்களே குடுத்துட்டாங்க. ரிஸ்க் பென்னி ஸ்டாக் பி காஷன் சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாரி நீங்க என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி 1 வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிட்டு போறது நல்லது. சரிங்களா? ஸோ இத பார்த்துக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ குயிக் கிளான்ஸ் பார்த்துருவோமா? குரூப் டி வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி 2த்துலயும் ட்ரேட் ஆகும். எக்ஸ் வந்து ஒன்லி பிஎஸ்சில மட்டும் தான் ட்ரேட் ஆகும். எப்படி என்எஸ்சில மட்டும் சில ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுதோ அது மாதிரி எக்ஸ்டி வந்து பிஎஸ்சில மட்டும் தான் ட்ரேட் ஆகும். ஆனா பி என்ன ட்ரேட் டு ட்ரேட் திங்கக்கிழமை வேணா புதன்கிழமை மட்டும் தான் விற்க முடியும். இசட் வந்து பிஎஸ்சில மட்டும் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி எம்டி வந்து பிஎஸ்சி எஸ்எம்இ கேட்டகரி ரெஸ்டட் ஆகும். ஸோ எக்ஸ்பி வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இன்ட்ரடே அலோடா? இதுல வந்து அலோடு கிடையாது. ஒன்லி எக்ஸ் ட்ரேட் மட்டும்தான் அலோடு. சரிங்களா? அதனால பிஎஸ்சில ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ் மட்டும் இந்த 3 இதுல ஃபர்ஸ்ட் 3 இதுல நீங்க ட்ரேட் பண்ணலாம். டி, எக்ஸ், எக்ஸ்டி. மித்ததுலலாம் ட்ரேட் பண்ணோம்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி நண்பர்களே. அதனால டீல நீங்க எக்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்க. அப்படி முடியலையா 2த்துலயே பிஎஸ்சிலயும் வாங்கிக்கலாம், என்எஸ்சில வித்துக்கலாம். பிஎஸ்சில வாங்கி என்எஸ்சில வித்துக்கலாம், என்எஸ்சில வாங்கி பிஎஸ்சி வித்துக்கலாம். அந்த டீன்றத ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா அது வந்து இன்ட்ராடே பண்ண முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? மீதி எல்லாமே நீங்க வந்து இந்த 3 கேட்டகரியா வேண்டாம். அதுன்ற உங்களுக்கு ரிஸ்க், அதனால நான் தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. ஒரு ரீபர்த் எடுத்து மறுபடியும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி காணொளி நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.